கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புலர்காலை பொழுதை கடவுள் கொடுத்து அவருடைய இன்ப சமூகத்திலே ஜீவனோடும் சுகபலத்தோடும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே பாராட்டுகிற எல்லா நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை ஏறெடுப்போம். வாருங்கள். நமது பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. அமேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஜீவனோடும் சுகபலத்தோடும் இந்த நாளையும் எங்கள் ஆயுசு நாளோடு கூட்டி கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை காலையிலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆர்வம் எடுக்கிற செவிமடுக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களோடும் அது நேசக்கரம் இருக்கட்டும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 77வது பாடல், இவரே பெருமான் என்ற 77வது பாடல். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், கவலைக்கிடங்கொடு தறியார், வேறு பலவினை யாதுமே தெரியார். புவன மீது நமக்குரியார். இவரே பெருமான், குருடர்கள் வழியா, பவ கருமை இருளை நீக்கும் ஒழியா, தெய்வம் இருக்குந்தலம் நல்வழியா. இவரே பெருமான், பலவினி தீக்கும் பரிகாரி, சொல்லும் வலமையில் மிக்க விபகாரி, ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமான், மரம் செய்வதினில் சித்தன், கொடுமரபிடுபவர் கருமுக்தன், இங்கே இறந்த உயிரும் கர்த்தன். இவரே பெருமான், அழகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழில் பேரன், விண்ணுலகு வாழ்ந்த குமாரன். இவரே பெருமான், பொன்னுலகத்தனில் வாழ்யோகன், அருள் துன்னபுலையின் நன்மை தேகன், நம்மால் தன்னை அளித்த ஓர் தியாகன். இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான். 32ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து
ரஷினிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலன்றி உன் கிட்ட சேராத குதிரையைப் போலவும் புத்தி இல்லாத கோவேரி கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து சொல்லுவோம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து கழிவுங்கள். நேர்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். சபையார் அமர்வோம். எபேசியர் 1:3 முதல் 14 வசனங்கள். 3 முதல் 14 வசனங்கள். எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 13 முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்றார் என்பதே. நற்செய்தி பாகம் லூக்கா 2 அதிகாரம் 42 முதல் 52 வசனங்கள் வரை. அவருக்கு 12 வயது ஆனபோது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி போய் பண்டிகை நாட்கள் முடிந்த பின் திரும்புகையில் இயேசுவென்னும் பிள்ளையாண்டான் எருசலேமில் இருந்து விட்டான். அது அவர்களுக்கு பெற்றோருக்கு தெரியாமல் போயிற்று. அவர் பிரயாணக்காரர் கூடத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போய் 3 நாளைக்கு பின் அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவர் அறிவையும் அவர் பகர்ந்த விடைகளையும் பார்த்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவின் வீட்டில் நான் இருக்க வேண்டியதென்று உங்களுக்கு தெரியாதோ என்றார். அவர் தங்களுக்கு சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களோடு போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு அடங்கி நடந்து வந்தார். அவர் தாயாரோ இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து காத்து கொண்டிருந்தாள். இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் அதிகரித்து கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியராக மென்மேலும் வளர்ந்து வந்தார் என்பதே. வசனத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரி இடத்திலிருந்து பொந்தியும் பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை ஆண்டவர் சன்னிதானத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாக்கிக் கொள்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் கவனிக்கிறவராகவே இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்த வேத பகுதி காஸ்பல் லெசன் 49வது வசனம் 49. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் தேடல் பலவிதமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவை குறித்து பெற்றோர்களுக்கு தேடும்படியான ஒரு சூழல் வந்தது. ஆண்டவர் இருந்த இடம் அவர்களுக்கு புதிராய் இருந்தது. ஆண்டவர் கூறிய பதில் படிப்பினையாக இருந்தது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்னாடியெல்லாம் காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. யாராவது காணலைன்னா காணவில்லை, இந்நாள் காணவில்லை, கண்டவர்கள் நீங்கள் இந்த கீழ்கண்ட முகவரிக்கு தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்டுறதை பார்த்துருக்கோம். தினசரியில் தினத்தந்தி எடுத்தால் அந்த ஓரத்தில் அப்படி ஒரு விளம்பரம்லாம் வர்றதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். காணவில்லை. இங்கே உலகத்தின் இரட்சகர் இயேசு பிரான் பெற்றோரோடு போன சந்தர்ப்பத்தில் அவரை காணவில்லை. பிரியமானவர்களே, இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கிறீர்கள். எப்போது அவர் காணாமல் போனார்? எப்போது ஆண்டவர் காணாமல் போனார்? எங்கே காணாமல் போனார்? ஏன் காணாமல் போனார்? இது நம்முடைய சிந்தனைக்கு. எப்போ காணாமல் போனார், எங்கே காணாமல் போனார், இது ரெண்டுக்கும் விட தெரியும். ஏன்னா முதல்ல 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமைப்படி போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்புகையில், ஒரு பண்டிகைக்கு போற நேரத்தில் அவர் எப்போ எங்கே என்று சொல்லும் பொழுது பதில் இங்கே இருக்கிறது. பண்டிகைக்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பண்டிகை நேரம் எத்தனை கூட்டம். நம்ம பண்டிகை நம்ம ஆலயத்தில் கொண்டாடும் போது எத்தனை கூட்டங்கள், கவனங்களை அங்கும் இங்கு திருப்புகிற எத்தனை காரியங்கள், ஏதுக்கள் இல்லையா, கடைகள். இப்போ பக்கத்தில் ஏசுராஜா சர்ச்சில் ஒரு பண்டிகை, இல்லை கோட்டாரில் பண்டிகை, இல்லது எந்த கோயில்னாலும் பண்டிகைனால கடைகளும் அதுவும் இதுவும் வான வேடிக்கைகளும் வர்ண ஜாலங்களும் அப்படியே இருப்பதை பார்க்கிறோம். இங்கே பண்டிகைக்காக போகிறார்கள். பண்டிகை முடிந்து திரும்புகின்ற தருணம் அப்படிதான். இதுதான் ஆண்டவர் காணாமல் போன, எங்கே எருசலேமிலே காணாமல் போனார். எருசலேமிலே காணாமல் போனார். ஏன் காணாமல் போனார்? என்னம்மா? இல்லடா, அவங்க பெற்றோர் கையை பிடிச்சிட்டு வரணும், அப்படிதானே? பெற்றோர் கவனமா பிள்ளைய பார்த்துக்கணும். பெற்றோர்கள் கவனம் சிதறி இருக்கிறது. இங்கே பெற்றோர் கவனம் சிதறினால தான் அவர் மிஸ் ஆயிட்டார். இல்லைன்னா கூட கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, டேய் வா கூட வா 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 அப்படின்னு தானே கூட்டிட்டு வருவோம். நம்ம பிள்ளையும் பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, பிள்ளை எங்க அப்படின்னு தேடும்படியான
அவங்களுடைய கவனம் திசை திரும்பியது. அதுதான் பிரச்சனை. இங்க கவனமா கூட்டிட்டு வந்தா, ஒரு திருவிழாவில் ஒரு பிள்ளை காணாம போயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, திருவிழாவில் பிள்ளை காணாம போயிடுச்சு. அந்த பிள்ளைய ஒரு போலீஸ்காரன் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான். இந்த குழந்தை இந்த நிற சட்டை போட்டிருக்கு, இவனுடைய பேர் இது, பெற்றோர்கள் எங்கிருந்தாலும் வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு. குழந்தை, சின்ன குழந்தை. அவன் என்ன வாங்கி கொடுத்தான்? பலூனு, நிறைய மிட்டாய், எல்லாம் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பெற்றோர்கள் வந்தாங்க. அந்த குழந்தைய பெற்றோர்கிட்ட, அது குழந்தை போக மாட்டேன், இந்த போலீஸ்கார மாமாட்ட இருக்கிறேன், ஏன்னா மாமா எல்லாம் வாங்கி தராரு, சாக்லேட்டு பண்டம் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது இருக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்படி விட முடியுமா? அது குழந்தை சந்தோஷம், இந்த மாமா எவ்வளோ அன்பா இருக்காருன்னு அப்படி சொல்லி இருந்துச்சான். சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் படிச்சது சொல்றேன். காணாமல் போய்விட்டார். இங்கே ஒரு நாள் பிரயாணமாய் வந்து உறவினர்கள் வீட்டில் எங்கேயாவது இருக்காரான்னு தேடினாங்களாம். ஆக்சுவலா அவங்க எங்க இருந்து திருவிழா முடிஞ்சு வந்தாங்களோ அங்கதான் அவர் இருக்கக்கூடும். அப்படிதானா? நம்முடைய சாவி தொலைஞ்சிருச்சு, வீட்டில் தொலைஞ்சிருச்சு. நான் வெளியே போய் கடையில் போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டில் எங்க தொலைத்தனோ அங்கே தேடணும். இதுதான் இயற்கை. உறவின் முறையார் வீட்டில் போய் தேடி இருக்காங்க. ரெண்டாவது, 3 நாள் பிரயாணமாய் வந்து திரும்ப ஆலயத்தில் வந்து அவரை பார்க்குறாங்க. பாருங்க, வசனம் இருக்காமா? 44 வசனம் படிங்க. 44. பாருங்கம்மா, ஒரு நாள் பிரயாண தூரம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுகமானவர் இடத்திலும் தேடினார்கள். அதுக்கப்புறம் வந்து ஆலயத்தில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, விசாரத்தோடு, நாங்கள் தேடணுமேப்பா, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இயேசு சொல்லுவார், நான் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார். அந்த பெற்றோர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, புரிந்து கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட ஆண்டவரை எங்கே தொலைத்தோமோ அங்கே தேடணும். அதான் யதார்த்தம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கரம் பிடித்து, பெற்றோர்களால் கரம் பிடித்து வழிநடத்தப்பட்டு வருகின்ற வழிபாட்டு தலத்திலே ஆண்டவரை தொலைத்து விட்டு வேற இடத்துல போய் கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் அங்கே போய் இங்கே போய் தேடினா ஆண்டவரை காண முடியுமா? எங்கே நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்களோ, எங்கே நீங்கள் திருப்பந்தியிலே ஆண்டவரை நீங்கள் அருகாமையிலே சந்தித்தீர்களோ, எங்கே கடவுளுடைய வசனத்தை சிறு பிள்ளை பிராயத்திலிருந்து கேட்டு வளர்ந்தீர்களோ, அங்கதான் நீங்க ஆண்டவரை தொலைக்கிறீங்க. தொலைச்சிட்டு வெவ்வேறு இடத்துல தேடணும். இங்கேயே தான் தேட வேண்டும். கவனமாக தேடுங்கள், இயேசுவை கண்டுகொள்வீர்கள். தொலைத்து விட்டோம். ஆண்டவர் இயேசு கவனக்குறைவாக இருப்பதனால் தான் அவர் காணாமல் போகிறார். அது அவருடைய தவறு அல்ல, நம்முடைய தவறு. ஆண்டவரை நாம் எப்போதும் கவனிக்கணும், அவரை தேடணும். தேடும் பொழுது நாம் கண்டுபிடிக்க முடியும். பிரியமானவர்களே, தொலைத்த இடத்திலே அவரை தேட வேண்டும். அவரை காணலாம். தொலைத்த இடத்திலே அவரை தேடும் பொழுது நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போலதான் நேற்று ஜெபத்தில் கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொலைந்து போன உறவுகள் தேடணும், வேல்யூ தெரியணும். வேல்யூ அதுதான் இயேசு சொன்னார், நான் இருக்கக்கூடிய இடம் எது என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியல. அவர் யார் என்பதை, அவருடைய வேல்யூ என்ன என்பதை அவங்க பெற்றோருக்கே தெரியல, புரிய முடியல.
இன்னை வரலும் நமக்கும் புரிய முடியலையே. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், வசனத்தை கேட்கிறோம், வாஞ்சியா கேட்கிறோம். யார் அவர்? அவருடைய வார்த்தை என்ன சக்தி உள்ளது, வாழ்வளிக்கிற ஆற்றல் உள்ளது. இயேசு நமக்கு யார் என்பதை தெளிவாக புரியாமல் இருப்பதனால்தான் அவரை தொலைத்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்று கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நம்மோடு பேசுகிற பாவனை, நீங்கள் எங்கு தொலைத்தீர்களோ அங்கே தேடுங்கள். Seek the Christ where you lost. எங்கே தொலைத்தீர்கள்? ஏன் காணாமல் போனால், எங்கே காணாமல் போனார் என்பதை எல்லாம் இங்கே உங்கள் புரிதலுக்கு படிப்பினையாக எடுத்து வைக்கப்பட்டது. எவ்வளவு நஷ்டப்படுகிறோம், தொலைத்து போன உறவுகளினால் எவ்வளவு நஷ்டப்படுகிறோம் யோசித்து பாருங்கள். இயேசுவை தொலைத்தாலே உறவுகளை தொலைத்தோம் என்றுதான் பொருள். ஏனென்றால் இயேசுவை கண்டுகொண்டவர்கள் உறவுகளை கண்டுகொள்வார்கள், உறவுகளை நேசிப்பார்கள், உறவுகளை தேடுவார்கள். இயேசுவோடு இருக்கிறவர்கள் இன்முகத்தோடு மற்றவர்களை நாடுவார்கள், பழகுவார்கள், பேசுவார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். இயேசுவை கண்டுகொண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். இயேசுவை கண்டவர்கள் இயேசுவை காண்பிப்பார்கள், மற்றவர்களுக்கு காண்பிப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? எங்கே இயேசுவை தொலைத்தோம் என்பதை சிந்திக்கவும், எங்கே உறவுகளை தொலைத்தோம் என்பதை நாம் திரும்ப நம்மை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளவும், அவர்களையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு திரும்ப அந்த குடும்ப உறவுகளை பேணவும், கடவுள் அவரை கண்டுகொள்ளவும் இன்று இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் அவர் எத்தனை தூரம் வாசித்த நிருப பகுதியிலே எத்தனை தூரம் நேசிக்கிறார், எத்தனை உயர்வான ஈவுகளை நமக்கு தருகிறார் என்பதை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை தேடுவோம், கண்டுகொள்ளுவோம், மற்றவர்களுக்கு அவரை காண்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனையிலே உங்களையும் என்னையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று 655வது பாடலை பாடுவோம். 655வது பாடல். என் ஆத்மநேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், நல்ல அன்பு கொண்டவர். இயேசு எந்தன் மீட்பரே, என் ஆத்மநேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர், நல்ல அன்பு கொண்டவர். இயேசு என் சகோதர தெய்வமைந்தனா, இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும், வழியும் சத்தியமும். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னை ஒப்படைக்கிறேன். இன்று நான் முழுமையாகவே உம்மிடம் என்னை ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கிறேன். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார், இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினார். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில், இயேசுவே உமது பாதையில். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினார், இயேசுவே வாழும் என்னில் நித்திய காலமா. நித்திய ஆளும் என்னை உமது அன்பினார்,
இயேசுவே வாழும் என்னில் நித்திய காலமா, நித்திய காலமா, நித்திய காலமா. எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆலோசனைகளை எப்போதும் உம்முடைய சன்னிதானத்திலிருந்து பெறுகிறோம். நாங்கள் வழிபடும் இடம் எங்களை வழிபடுத்தும் இடம் என்பதை ஆண்டவரே அறிய தவறுகிறோம். ஒரு இடத்திலே தொலைத்து விட்டு இன்னொரு இடத்திலே தேடுகிற பலவீனம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எங்கே பெற்றோர்கள் எங்கே இயேசுவை தொலைத்தார்களோ அப்படி ஆண்டவரே தேடக்கூடிய இடம் தவறுதலாக ஆண்டவரே எங்களுக்கும் இருக்கிறது சுவாமி. நாங்கள் பாரம்பரியமாக திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய அன்பை பெற்று ராபோஜனத்தை பெற்று ஆண்டவரே வழிபாடு செய்கிற ஆலயத்திலே ஆண்டவரை தொலைத்துவிட்டு வெவ்வேறு ஆலயங்களை தேடி ஓடுகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பலவீனப்பட்டிருக்கிறார்கள். எங்கே ஆண்டவரை கண்டு கொண்டாய்? எங்கே ஆண்டவரை தொலைத்தாய்? எங்கே உறவுகளை தொலைத்தாய்? ஏன் தொலைத்தாய்? உன் கவனம் குறைவாக இருந்ததனால் அல்லவா உனக்கு ஆண்டவரே இவ்வளோ பெரிய நஷ்டம் என்பதையெல்லாம் சிந்திக்க இந்த தருணம் எங்களுக்கு பயனடையட்டும் சுவாமி. அநேக காரியங்களிலே ஆண்டவரே தவறான இடத்திலே தேடல் எங்களுக்கு இருக்கிறது. சரியான இடத்திலே தேவனை தேடி அறிந்து கொண்டு அவருடைய ஆலோசனையை பெற்று நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும். நான் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டியவன் என்பதை நீங்கள் அறியீர்களா என்ற வார்த்தையின் எத்தனை உண்மை இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே கூடவே இருந்தும் அவரை உணரத் தவறிய பெற்றோர்களைப் போல தெரிந்து கொண்ட ஆண்டவரை நாங்களும் உணரத் தவறுகிறோம் சுவாமி. உணர்வுபூர்வமாக அவரை தேடி புரிந்து அறிந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிக்கையிட்டு வாழ தேவையான அறிவை தந்து ஆலோசனைகளை தந்து எங்களையும் வாழவையும் சுவாமி. இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் என்று இந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதியும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி குடும்பங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். எங்கிருந்தாலும் உமக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் வாழ வேண்டிய வெளிச்சத்தை தந்து ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக, நல்ல ஆலோசனை பெற்ற பிள்ளைகளாக கடந்து செல்ல கிருபை செய்யும். குறைகளை எல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை எல்லாம் மன்னியும். உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்தும் வாழவையும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்று வேண்டிய ஆகாரத்தை நடத்தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல பாவம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன்.